டாக்டர்ஸ் நேரம் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா, சப்பாத்தி பத்தி தாங்க பார்க்க போறோம். நம்மள நிறைய பேர் சப்பாத்தி பிரியர்கள் இருக்காங்க. ஆனா இந்த சப்பாத்திய நைட்ல சாப்பிடலாமா அப்படின்ற சந்தேகத்தை தான் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா சப்பாத்தி அப்படின்னா, நம்ம எப்படி சவுத் இண்டியனுக்கு ரைஸ் எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி நார்த் இண்டியன்ஸுக்கு வீட்டு தாங்க. ஸோ எந்தெந்த இடத்துல என்னென்ன தானியங்கள், பழங்கள், அந்த அ பருப்பு வகைகள்லாம் எதெல்லாம் நமக்கு கிடைக்குதோ, அத நம்ம அதிகமா கன்சியூம் பண்ணும்போது, அந்த இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் இப்போ வந்து ஒரு ரீஜன்ல அந்த குறைபாடுகள் இல்லாம இருக்கிறதுக்கு தான் நமக்கு அந்த இடத்திலேயே கிடைக்கக்கூடிய உணவுகள் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா ரைஸ் எடுப்போம். அவங்க அதிகமா வீட் எடுப்பாங்க. நம்மளுடைய இந்தியன் குசைன்லயே 60% நம்ம கார்போஹைட்ரேட் தான் எடுப்போம். மீதி 40% தான் மத்த நியூட்ரிஷன் எல்லாமே நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் தருவோம். அதுல இப்ப வந்து ட்ரெண்டா என்ன ஆயிடுச்சுன்னா, நெறைய சப்பாத்தி சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம். நமக்கு வந்து மதியானம் சாப்பிடும்போது கூட ஒரு சப்பாத்தி கண்டிப்பா நமக்கு டிஷ்ல நம்ம இப்ப ஹோட்டல்லாம் போனீங்கன்னாக்கா, ஒரு சப்பாத்தி கண்டிப்பா இருக்கிற மாதிரியே மெனுவே வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, நைட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்ப யங்ஸ்டர்ஸ் அதிகமா அந்த மாரி சப்பாத்தி சாப்பிடுறாங்க. என்ன நெனச்சு சாப்பிடுறோம் தெரியுமா? வெயிட் லாஸ் அப்படின்றதுக்காக. ஏன்னா நெறைய ஜிம் போறாங்க. அந்த வெயிட்ட பேலன்ஸ் பண்றதுக்கும், மசில்ஸ டைட்டன் பண்றதுக்கும், டயட்ல என்ன டயட் பண்றேன் அப்படின்னா, நான் சப்பாத்தி தான் சாப்பிடுறேன் அப்படின்னிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த சப்பாத்திய பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த சப்பாத்தின்றது ரொம்ப நல்ல ஃபுட்டு. இதுல நெறைய நன்மைகள் இருக்கு. குறிப்பா டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சப்பாத்திய தான் நம்ம சாப்பிட சொல்லுவோம். ஏன்னா, கோதுமை அப்படின்னும்போது, நம்ம ரைஸ கம்பேர் பண்ணும்போது இது லோ கிளைசெமிக் இண்டெக்ஸு. இது குளுக்கோஸ் ரிலீஸ வந்து ரொம்ப ஸ்டடியா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, நமக்கு அந்த இன்சுலின் யுட்டிலைசேஷன் கன்டினியூஸா இருந்துகிட்டே இருக்கும்போது, அந்த குளுக்கோஸ் யுட்டிலைஸ் ஆகும். அவங்களுடைய சுகர் ஸ்பைக் போகாம அது மெயின்டெயின் பண்றதுக்கு, அதே நேரத்துல தேவையான ஃபைபரும் கிடைக்குது, கார்போவும் இருக்கிறதுனால இட் இஸ் அ வெரி குட் டயட். இதுல எந்த ஆட்சேபமும் இல்ல. பட் பிரச்சனை என்ன அப்படின்னா, இரவு நேரத்துல நம்ம ரொம்ப லேட் நைட்ல சாப்பிடுறோம். நான் நெறைய பேருடைய டின்னர் டைமே பார்த்தீங்கன்னாக்கா, 10, 11க்கு மேல தான் அவங்க வீட்டுக்கே வராங்க. அதுக்கப்புறமா தான் சாப்பிடுறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி சப்பாத்தி சாப்பிடும்போது நெறைய பேருக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் பிரச்சனை அதிகமாகுது. என்ன சாப்பிட்டாலும் எற்களிச்சுக்கிட்டே இருக்கு, நெஞ்சிலேயே இருக்கு. எனக்கு அப்பப்போ ஏதாவது தொண்டையிலேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. என்னோட டைஜெஷன் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதுல குளூட்டன் அப்படின்றது பிரசன்ட் ஆயிருக்கு. இது சில பேருக்கு அலர்ஜியை ஏற்படுத்தும். அதாவது குளூட்டன் இன்டாலரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்னால ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு டைஜெஷன் தான் அஃபெக்ட் ஆகும். ஒண்ணு அவங்களுக்கு மலச்சிக்கலை ஏற்படுத்தும். இல்ல அவங்களுக்கு வந்து டயரியா மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி 2மே சேர்ந்த மாதிரி அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் இல்லன்னா இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு காரணம் இந்த மாதிரி இன்டாலரன்ஸ்னால தான். அப்ப அந்த குளூட்டன் எல்லாருக்குமே ஒத்துக்குமா அப்படின்னாக்கா இல்ல. ஒரு சிலருக்கு ஒத்துக்காதுன்னா, அத தயவு செஞ்சு அவாய்ட் பண்றது நல்லது. அதுவும் குறிப்பா இரவு நேரத்துல நம்ம சாப்பிடுறத கண்டிப்பா நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போ இந்த இது சொல்லியிருந்தேன்ல, வெயிட் லாஸுக்கு நல்லதுன்னுட்டு. இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமாங்க? இந்த சப்பாத்தி நமக்கு வெயிட்ட குறைக்கிறதுக்கு பெஸ்ட் டயட் தான். ஆனா, அதையே நீங்க எக்ஸஸா சாப்பிட்டீங்க. லைக் எனக்கு சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும்னு 10, 12 அடிச்சு சாப்பிட நவுத்துறவங்கலாம் நெறைய இருக்காங்க. அப்படி நம்ம அளவுக்கு அதிகமா நம்ம சாப்பிடும்போது, இது கலோரிஸ் அதிகமாகி, இதனாலேயே நமக்கு வெயிட்டும் ஜாஸ்தியா ஏறும். அது இல்லாம இன்னும் சில காமெடி என்னன்னா, நம்ம இந்த மாரி சப்பாத்தி சாப்பிடும்போது, சப்பாத்தி சாப்பிட்டா வெயிட் குறையும்னு டாக்டர் சொன்னாங்க. அதனால நான் டயட்ல இருக்கேன்னு சொன்னவங்க கிட்ட, சைட் டிஷ் என்னன்னு கேட்டு பாருங்க. நிஜமாலே காமெடியா இருக்கும். சிக்கன் கறி, இல்ல நல்ல நான்வெஜ்ல ஆயில்ல ஃப்ரை பண்ண மாதிரி தான் சாப்பிடுறாங்களே. ஆக்சுவலா அப்படி சாப்பிட்டீங்கன்னா, கண்டிப்பா இதுல 1% தான் குறையுமே தவிர, அதுல மீதி 3/4% வந்து உங்களுக்கு வெயிட்ட கெயின் பண்றதுக்கு தான் ரீசனாவே இருக்கும். அப்போ சப்பாத்தியோட என்ன சாப்பிடணும்? வெஜிடபிள்ஸ் நெறைய எடுத்துக்கணுங்க. ஒரு சப்பாத்தி சாப்பிடுறீங்கன்னா 2 கப்பு காய்கறி சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. அதுலயும் நீங்க ஆயில் ஜாஸ்தி சேர்க்காம, அந்த
பொரியலோ இல்ல அந்த கூட்டோ இல்ல எது நம்ம வெஜிடபிள்ஸ் சாப்பிடுறோமோ அது எண்ணெய் இல்லாம நம்ம சாப்பிடும்போது அது 100% உங்களுக்கு ஹெல்தியான டயட்டாவே இருக்குமே தவிர இந்த மாதிரி நம்ம நல்ல எண்ணெயில பொரிச்சது அதிகமான புரோட்டீன் அதிகமான ஃபேட் எல்லாம் இருக்கக்கூடிய உணவோட நீங்க அதை சேர்த்து சாப்பிடும்போது கண்டிப்பா வெயிட் குறையாது, அதிகம்தான் ஆகும். ஏன்னா எங்க கிட்ட வரவங்க முக்கவாசி வெயிட் லாஸ்க்காக வரும்போது அவங்க கேட்கறது என்னன்னா, நான் என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடணும்னு. அதுலயும் சப்பாத்தின்னு சொன்னா அவங்க ஃபர்ஸ்ட் சொல்ற வார்த்தையே, "மேடம் நான் நெறைய ட்ரை பண்ணிட்டேன். நான் சப்பாத்தி தான் மேடம் நான் சாப்பிடுறேன். இருந்தாலும் 1 கேஜி கூட குறையலன்னுவாங்க." ஆனா அங்க பிரச்சனை சப்பாத்தில இல்ல. நம்ம கூட சாப்பிடுற அந்த சைட் டிஷ்ல தான் இருக்கு. ஸோ அதுல நம்ம நெறைய வெஜிடபிள்ஸோட இத சாப்பிடும்போது கண்டிப்பா வெயிட் குறையும். அதே நேரத்துல நல்ல ஃபில்லிங் இருக்கும். ஸோ லிமிட்டடான சப்பாத்தியோட எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்தது இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது இரவு நேரத்துல நம்ம எடுத்துக்கவே கூடாது. அதே மாதிரி நம்ம மத்த ஃபுட்டோட சேர்த்து சாப்பிடும்போது இது வந்து கன்டினியூஸாவே போகுது. நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சப்பாத்தி, கொஞ்சம் ரைஸ், கொஞ்சம் தால், கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இப்படி சாப்பிட்டு பழகுவாங்க. இப்படி ரொட்டீனா போகும்போது உங்க பாடி ஒரு விஷயத்துக்கு அடாப்ட் ஆயிருக்கும். சடனா நம்ம வந்து அந்த ஹேபிட்ட நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா, அது நமக்கு கொஞ்சம் டைஜஷன் இஷ்யூஸ ஏற்படுத்தும். அது ஏன் அப்படின்னா, அது நமக்கு சில நேரத்துல அது நம்ம உணவோடைய அந்த பேட்டர்ன் மாறும்போது அப்படி இருக்கும். ஆனா அதுல நீங்க கொஞ்சம் மைதாவ குறைச்சு முழுமையான கோதுமையோட இருக்கக்கூடிய சப்பாத்திய நம்ம சாப்பிடும்போது, இது கண்டிப்பா நம்மளுடைய டைஜஷன சப்போர்ட் பண்ண தான் செய்யும். அடுத்தது சப்பாத்தில வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது நமக்கு சுகர் பேஷண்ட்க்கு நல்லதுன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி தாங்க. இதுல இருக்கக்கூடிய நாறு சத்து, இது நம்மளுடைய கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். எப்பவுமே அந்த ஃபைபர் அதாவது நம்ம எடுத்துக்கக்கூடிய கார்போ அ இப்ப அரிசியில கூட பார்த்தீங்கன்னாக்கா, ஏன் அதுல நமக்கு சுகர் ஜாஸ்தி ஆகுதுன்னா, அதுல இருக்கக்கூடிய அந்த மேல்ல இருக்கக்கூடிய எண்டோஸ்போம் அப்படின்றத நம்ம நீக்கிடுறோம். அதை நம்ம பாலிஷ் பண்றோன்ற பேர்ல அதை நம்ம நீக்கிறதுனால நம்ம வெறும் சக்கையை தான் சாப்பிடுறோம். அதனாலதான் நம்ம நிறைய டயபெட்டிக்கா இருக்கும். ஆனா அதே கோதுமையில அதுல இருக்கக்கூடிய அந்த கவரிங்கோட நம்ம அந்த மாவை அரைச்சு நம்ம வீட்டுல சப்பாத்தி செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு நாறு சத்து நம்மளுடைய கொலஸ்ட்ரால உடம்புல தங்க விடாம அது மலம் மூலியமா வெளியேறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால நமக்கு கொலஸ்ட்ராலும் கண்ட்ரோல் ஆகுது. அதனால நமக்கு பிபியும் அதாவது சைமல்டேனியஸா நமக்கு பிபியும் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு இது சப்போர்ட்டிவாவே இருக்கு. ஸோ சப்பாத்தி இஸ் குட். ஆனா நைட்டு வேண்டாம் ஒரு சிலருக்கு. நீங்க அதே நேரத்துல ஏர்லியராகவே சாப்பிடுங்க. ஹெல்தியான சைட் டிஷ்ஷோட சாப்பிடுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.